ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே இளைஞர்களுக்கு ஏற்பட்ட தகராறு. இருவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம். தீக்காயங்களுடன் சென்னை அரசு மருத்துவமனையில் 6 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த சூர்யா என்கின்ற தமிழரசன் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்தார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு 25 லட்சமும், ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வலியுறுத்தி 800க்கும் மேற்பட்டோர் நெமிலி பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த நெல்வாய் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்கின்ற தமிழரசன், விஜய கணபதி ஆகியோருக்கும் திருமால்பூர் சேர்ந்த பிரேம் என்பவருக்கும் பைக் எடுப்பது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் பிரேம் என்பவன் தமிழரசன் மற்றும் விஜய கணபதி மீது பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு அங்கிருந்து தன் நண்பர்களுடன் தப்பிச் சென்றார். இந்நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 6 நாட்களாக தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தமிழரசன் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு 25 லட்சமும், ஒருவருக்கு அரசு வேலை வழங்கும் வரை சூர்யா என்கின்ற தமிழரசன் சடலத்தை வாங்க மாட்டோம் என கூறியும் பாமக மாவட்ட செயலாளர் சரவணன், மாவட்ட தலைவர் செல்வகுமார், அமைப்பு செயலாளர் கிருஷ்ணன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் தீனதயாளன், ஒன்றிய கவுன்சிலர் கதிரவன் உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்டோர் நெமிலி பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது பேசிய பாமக மாவட்ட செயலாளர், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு, அரசு வேலை வழங்கும் வரை அந்த குடும்பங்களுக்காக போராடுவோம் என தெரிவித்தார். மேலும் தென் மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கிய தமிழக முதலமைச்சர் தற்போது உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஏன் நஷ்ட ஈடு வழங்க தயங்குகின்றார் என குற்றம் சாட்டினார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு யாதவர் சபா நிர்வாகிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கோட்டாட்சியர், டிஎஸ்பி ஜாபர் சித்திக் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தை உடன்படாததால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசாங்க வேலை வேணும், அவன் குடும்பத்துக்கு அரசாங்கம் உதவி பண்ணணுன்றது தான் நம்ம உண்மையான நியாயமான ஒரு அமைதியான அப்பதான் எல்லாரும்